ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுவையான ரவா லட்டு செய்ய போகிறேன். அதுவும் கம்பெனியில் கொடுத்த புது சட்டியில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு தேவையான பால் 1 கிளாஸ் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கணும். அப்புறம் 6 கேஜி நெய், அப்புறம் திராட்சை தேவையான அளவு திராட்சை போட்டுக்கணும். அப்புறம் முந்திரி நூலில் வாங்கின 10 ரியால் முந்திரி வறுத்தெடுத்துக்கணும். பக்காலால் வாங்கின ரவா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ சட்டி காஞ்சாச்சு, தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ திராட்சை ஒரு கொத்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஒரு கொத்து போட்டுக்கலாம், ஒரு கை அளவு. இப்போ ரவா வந்து அதே நெய்யில் வந்து 1.5 கிளாஸு எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ அதே கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸு சீனி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த ரவாயிலே சேர்த்து சீனி தட்டை வறுத்துக்கலாம். ஓகே, நல்லா பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லட்டு ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவா லட்டு செய்யணும். எப்படி பாருங்க, சூப்பராக இருக்குது, சாப்பிடவே தோணும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய்.